அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். மல்லி 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 மல்லி. ஏய் நிஷா, நான் என்ன பண்ணேன்? எதுக்கு இப்ப என் பேரை இழுக்கிற? ஏய், நீ என்கிட்ட எதுவும் பேசாத. நீ ஏதாவது பேசுன கோவத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நிஷா, ஏன் இப்படி இவ்ளோ கோவப்படுற? என்ன விஷயம்னு சொல்லு. நிஷா, என்ன விஷயம் நீ சொல்லணும். நீ அவ இஷ்டத்துக்குலாம் பேசிக்கிட்டு இருக்க கூடாது. உனக்கு நல்லாவே தெரியும் மல்லி என்னோட வைஃப். அவளை யாரும் இப்படி பேசுறதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன். மல்லி உங்க வைஃப்னா என் அக்கா யாரு மாமா? யாரோ தெருவுல போறவளா? சொல்லுங்க, தெருவுல போறவளா? தெருவுல போறவளுக்கு கூட ஒரு அந்தஸ்து இருக்கும். எந்த அந்தஸ்தும் இல்லாம என் அக்காவை ஒருத்தரும் இல்லாத மாதிரி ட்ரீட் பண்றீங்க. நிஷா, சும்மா இஷ்டத்துக்கு உளறிக்கிட்டு இருக்காத. நான் ஒன்னும் ரேணுகாவை அனாதரவா வச்சுக்கல. நாங்க நேசிச்ச காலத்துல எப்படி பாத்துக்கிட்டனோ அதே மாதிரி தான் இப்போ பாத்துக்கிறேன். இந்த வீட்ல அவளுக்கு என்ன குறை? நான் மல்லி வெண்பா எல்லாருமே அவளை நல்லதானே பாத்துக்கிட்டு இருக்கோம். நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காத. நான் தப்பா புரிஞ்சு பேசுறேனா? நான் தப்பா புரிஞ்சு பேசுறேனா? பாருங்க, இந்த மல்லி என்ன பண்ணிருக்கான்னு பாருங்க. என்னது நிஷா? பாருங்க மாமா. என் அக்காவுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருக்கா இந்த மல்லி. என் அக்கா ரேணுகாவே இல்லையா, அவ வேற எவ்வளோவா? அத நிரூபிக்கிறதுக்காக டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருக்கா. ஏய் சொல்லு, எதுக்கு அக்காக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்த? சொல்லு. நாங்க ஏதாவது கேட்டோமா? உனக்கு ஏதாவது குழப்பம் இருந்துச்சுன்னா நீ எங்கேயாவது செவுத்துல போய் முட்டிக்க வேண்டியதானே? எதுக்கு அக்காக்கு டெஸ்ட் எடுத்த? சொல்லுடி. ஏய், கேக்குறேன்ல, சொல்லு. ரேணு எங்களோட ரத்தமா, எங்களோட சதையா, எங்களோட உயிரா எங்க முன்னாடி வந்து நிக்கிறா. அவ மேல உனக்கு என்னடி சந்தேகம்? சொல்றி, உனக்கு என்ன சந்தேகம்? இது என்ன சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்கு? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். அடுக்கடுக்கா பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் இருக்கிறதெல்லாம் எந்த ஊர்ல நடக்கும்? ஊர் பக்கத்துல இருந்து வந்தவல்ல, அதான் கண்டதையும் நம்பி இப்படி எல்லாரையும் சாகடிக்கிறா. ஏய், ஏன் அக்காவை சந்தேகப்படுற உரிமைய உனக்கு யார் கொடுத்தது? எப்படி நீ அக்காக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க போன? சொல்றி. ஏய் நிஷா, கொஞ்சம் நிறுத்துறியா? மல்லி, என்ன மல்லி இதெல்லாம்? அவ எப்படி மாமா பதில் சொல்லுவா? ஊமை மாதிரி இருந்துட்டு ஊரே கெடுக்கிறவளாச்சே, எப்படி பதில் சொல்லுவா? நிஷா, ஸ்டாப் இட். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். மல்லி, என்ன நடந்துச்சு? நீ சொல்லு மல்லி. நிஷா, அவள்லாம் வாயை திறக்க மாட்டா. என்னதான் நடந்துச்சுன்னு நீ கொஞ்சம் முழுசா சொல்றியா? விஷயத்த சொன்னாதானே என்ன செய்யறதுன்னு நாம முடிவு பண்ண முடியும். அன்னைக்கு ரஞ்சிதாப்பா ஏற்பாடு பண்ணி எல்லாரையும் வர வச்சு ரத்தம் எடுத்தாங்கல்ல, அவரோட ஃப்ரெண்ட் யாரோ லேப் ஓபன் பண்றாங்க, அதனால 100 பேருக்கு ஃப்ரீ டெஸ்ட்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் சுத்த பொய். அப்படி சொல்லி ஏமாத்தி எங்க அப்பா ரத்தத்தையும் ரேணுகா ரத்தத்தையும் எடுத்து டிஎன்ஏ டெஸ்டுக்கு அனுப்பியிருக்கா. டேய், மனோர் மாமா பண்ணதுக்கு மல்லி என்ன பண்ணுவா? அவளே ஏன் டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்க? இப்போ நீ அவரை போய் கேட்க வேண்டியதானே? கேட்காம விட்டுருவேனா மாமா? அவரெல்லாம் போலீஸ் வண்டியில ஏத்தியாச்சு. அதோட சம்பந்தப்பட்ட இன்னொரு கிரிமினல் இந்த மல்லி தான். அதான் இவளை என்ன பண்ணலான்னு உங்ககிட்ட பேசி முடிவெடுக்கலான்னு வந்திருக்கேன். மல்லி, நீ ஏன் பேசாம இருக்க? நிஷா சொல்றது உண்மையா? இந்த டிஎன்ஏ டெஸ்டுக்கும் உனக்கும் சம்பந்தம் இருக்கா? ஏய் மல்லி, காது கேக்குதா இல்லையா? வந்ததுல இருந்து அவ பாட்டு பேசிக்கிட்டே இருக்கா. அப்படியே சும்மா நின்னுட்டு இருக்க. விஷயம் என்னன்னு சொல்லு. அவ சொல்றது உண்மையா இல்லையா? ஏ ராஜேஸ்வரி, நான் பேசிக்கிறேன். இதுல நீ தலையிடாத. என்னடா தலையிடாதங்கற?
உன் இஷ்டத்துக்கு நீயும் இந்த குடும்பத்துல ஒருத்தின்னு சொல்லுவ. உன் பொண்டாட்டி ஏதாவது சொன்னா மட்டும் அப்படியே தலையிடாதன்னு வந்துருவியே. உனக்கு என்ன இது கத்திரிக்காய் வியாபாரம் மாதிரி தெரியுதா? அவளால நம்ம மானமே போகுது. இத வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே சும்மா நிக்க சொல்றியா? எப்படிடா, எப்படி ஒரு பொண்ணு இப்படி சந்தேகப்பட முடியும் இவளால? வந்ததுல இருந்து எவ்வளவு சித்திரவதை அனுபவிச்சிருக்கா தெரியுமா? அவளை கொல்ல முயற்சி பண்ணா, அவளை தொலைக்க முயற்சி பண்ணா, இன்னும் என்னெல்லாம் பண்ண போறாளோ? இத கேட்டா நான் இதுல எல்லாம் தலையிட கூடாதா? சொல்லுடா. மல்லி, இவங்க உன்னை கை நீட்டி சொல்ற எந்த குற்றச்சாட்டையும் என் மனசு ஏத்துக்காது. மல்லி, இப்போ நான் உன்னை நம்புறேன். என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டேன்னு நம்புறேன். நீ ரேணுகாக்கு டிஎன்ஏ டெஸ்ட் ஏற்பாடு பண்ணியா? உனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கா? ஏன் மல்லி எதுவும் பேச மாட்டேங்கிற? இவ சொல்றதெல்லாம் கேட்க எனக்கு தலைய வெடிச்சிரும் போல இருக்கு. நீ அந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியா? மல்லி சொல்லு மல்லி, கேக்குறேன்ல. ஆமாங்க, நான் தான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொன்னேன். ரேணுகா கதிரேசனோட பொண்ணுதானு சந்தேகம். அதனாலதான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க ஏற்பாடு பண்ணோம். மாமா, இப்ப தெரியுதா உங்க அருமை பொண்டாட்டி யாருன்னு? ஏதோ பெருசா சொன்னீங்க. என் மல்லி, அணு ஒண்ணுவா எங்க அக்காவை கொண்டிருக்க. நாங்க தான் பைத்தியம் மாதிரி உன்னை நம்பிட்டு இருந்தோம். மல்லி, என்ன பைத்தியக்காரத்தனம் பண்ணிருக்க? உனக்கு எதுக்கு இந்த சந்தேகம்லாம்? எனக்கு சந்தேகம்லாம் இல்லங்க. உங்களுக்கு உண்மையை புரிய வைக்கணும்னு தான் நான் இந்த காரியத்தையே பண்ணேன். இந்த வீட்டை காப்பாத்த, இந்த குடும்பத்தை காப்பாத்த, உங்களை காப்பாத்த, வெண்பாவை காப்பாத்ததான் இதெல்லாம் பண்ணேன். இத பண்ணிதான் எல்லாரையும் காப்பாத்த முடியுங்கிறதுனால தான் இத பண்ண. இப்ப சொல்றேங்க, இவ ரேணுகாவே இல்ல. இவ ஒரு ஃப்ராடு, ஏமாத்துக்காரி. இவ பேரு சுடர். இவ ரேணுகான்னு வேஷம் போட்டு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. என் மல்லி, இன்னொரு தடவை என் அக்காவை சுடர் கிடர்னு சொன்ன மனுஷியாவே இருக்க மாட்டேன். மல்லி, நீ என்ன நினைச்ச ஒவ்வொன்னும் பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு ஏதாவது கேள்வி இருந்தா என்கிட்ட கேட்க வேண்டியதானே? இப்படியா டிஎன்ஏ டெஸ்ட் போய் நிப்பாங்க? ஐயோ, உங்களுக்கு புரியாதுங்க. உண்மை எது பொய் எதுன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நடிக்கிறதுல அவ கில்லாடி. ரேணுகா அக்கா மாதிரி இவளுக்கும் முகம் இருக்கிறது உண்மை. ஆனா இவ ரேணுகாவே இல்லங்க. இவ சுடர் சுடர் சுடர். இவ எல்லார்கிட்டயும் நடிச்சு ஏமாத்துறா. மனநிலை சரியில்லைன்னு சொல்லி ஏமாத்தி, இப்ப பழசெல்லாம் மறந்துருச்சுன்னு சொல்லி ஏமாத்துறா. இவ கம்ப்ளீட் ஃபோர்ஜரி விஜய். இவள நம்பாதீங்க. கூட பிறந்தவ நான் இங்க இருக்கேன். எனக்கு முன்னாடி என்னெல்லாம் பேச்சு பேசுறா பாத்தீங்களா? பாருங்க மாமா, எனக்கு அப்படியே நெஞ்செல்லாம் வலிக்குது மாமா. நீங்க மட்டும் இங்க இல்லன்னு வைங்களேன், நடக்கிறதே வேற. யாரு என்ன சொன்னாலும் சொல்லட்டும் விஜய். நான் ஏன் வார்த்தையில இருந்து மாறதா இல்ல. இவ ரேணுகாவே இல்ல. இவ சுடர்தா சுடர்தா சுடர்தா. மல்லி, ஏன் இப்படி பேசுற? என்ன இப்படி எல்லாம் திட்டுற? என்ன இந்த வாழ்க்கைக்குள்ள கூட்டிட்டு வந்தவளை நீதானே? என்ன ரேணுகான்னு சொன்னப்போ எனக்கு அன்னைக்கு தெரியல இவ ஏன் இப்படி சொல்றான்னு நினைச்சேன். இன்னைக்கு நீ என்ன ரேணுகா இல்லைன்னு சொல்றியா? நான் ரேணுகாவா இல்லையான்னு எனக்கே தெரியல. ஆனா பெண்பாவோட அம்மானு மட்டும் எனக்கு நிச்சயமா தெரியும். பெண்பாவ இவதான் என் பொண்ணுன்னு சொல்லி நீங்க என் முன்னாடி நிறுத்தினப்போ என் தொப்புள் கொடி துடிச்சது இப்ப கூட என்னால உணர முடியுது. அது போய் கிடையாது. விஜய் என் புருஷனை நீங்க சொன்னப்ப என்னால ஏத்துக்கவே முடியலதான். நான் விலைக்கு போனேன்தான். ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வந்து அவரு கட்டின தாலி என் நெஞ்சில் அழுத்திக்கிட்டு இருந்தது என்னால உணர முடிஞ்சது. அவரு காதலிச்சது, அவர் கல்யாணம் பண்ணது, அவரோட வாழ்ந்தது,
வெண்பாவ 10 மாசம் சுமந்தது இப்படி எல்லாமே என்னால உணர முடிஞ்சது. இப்ப வந்து நான் ரேணுகாவே இல்லைன்னு சொன்னா நான் எங்க மல்லி போவேன்? சொல்லு மல்லி, எங்க போவேன்? சரி, நான் ரேணுகாவும் இல்ல, சுடரும் இல்ல. எந்த பெருமை எனக்கு வேண்டாம் மல்லி. நான் வெண்பாக்கு அம்மா இல்லைன்னு மட்டும் சொல்லிடாத. விஜய்க்கு நான் பொண்டாட்டி இல்லைன்னு மட்டும் சொல்லிடாத மல்லி. ப்ளீஸ், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இந்த 2 உரிமையை என்கிட்ட இருந்து பறிச்சிடாத. கண்ணு இல்லாம இருந்தா கூட வாழ்ந்துடலாம். ஆனா பார்வை வந்துட்டு அது மறுபடியும் போயிடும்னா அது தாங்கிக்கவே முடியாது மல்லி. நான் என் பொண்ணோட இருக்கிற வாழ்க்கைய பறிச்சிடாத மல்லி. உன்னை நான் கெஞ்சி கேட்கிறேன். ப்ளீஸ், தயவு செஞ்சு பறிச்சிடாத. வேணும்னா நான் கால்ல விழுந்து கூட கேட்கிறேன். ப்ளீஸ் மல்லி, பறிச்சிடாத, பறிச்சிடாத. உன்னை கூட நான் வாழணும், என் பறிச்சு கூட நான் வாழணும் மல்லி. ப்ளீஸ், பறிச்சிடாத. அக்கா அக்கா ஏய் அக்கா ரேணுகா, ரேணு ரேணுகா, ஏய் என்னாச்சு? அக்கா, ரேணுகா, என்னாச்சு? ரேணுகா, ரேணுகா, ரேணுகா அக்கா, ரேணுகா, ஏய் ரேணுகா, ரேணு அக்கா, ஏய், ரேணுகா, உடனே டாக்டர் கால் பண்ணு போ. ஆ. ரேணுகா அக்கா, வா, ரேணுகா ரேணுகா. தூக்கு தூக்கு. எப்படி இவளுக்கு இந்த மாதிரி ஆச்சு? இவன் நடிக்கிறான்னு தெரியுது, ஆனா டாக்டரையே நம்ப வச்சிடுறாளே. அந்த மர்மம் தான் புரிய மாட்டேங்குது. சரி, என்ன நடக்குதுன்னு பாப்போம். அதிர்ச்சியான விஷயம், அவங்க கிட்ட ஏதாவது பேசுனீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல டாக்டர். அப்படிலாம் இல்லாம இப்படி ஆகாது. பேசினாங்க டாக்டர். என் அக்காவோட நெஞ்சே வெடிச்சு போற மாதிரி இந்த மல்லி பேசினா. அதனாலதான் அக்காக்கு இப்படி ஆயிடுச்சு. எத்தனை தடவை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், இவங்க குழந்தை மாதிரி, இவங்களை கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்கன்னு சொன்னேன்ல. இவங்களை இப்படி கொலாப்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்களே. சரி, கொஞ்சம் நீங்க எல்லாரும் வெளியில இருக்கீங்களா? என் பொண்ணுக்கு என்னாச்சு? என் செல்லத்துக்கு என்னாச்சு? நிஷா, அக்காவுக்கு என்னமாச்சு? மாப்பிள, என் பொண்ணுக்கு என்ன மாப்பிள ஆச்சு? ரேணுகாக்கு ஒண்ணும் இல்ல, திடீர்னு ஃபிட்ஸ் வந்து மயங்கி விழுந்துட்டா. டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்ன விஷயம் சொல்லிருவாங்க. அது எப்படி திடீர்னு பிடிச்சு வருங்கிற? என் பொண்ணை பத்திரமா பாத்துக்கன்னு உங்கள்கிட்ட ஒப்படைச்சா நீங்களே அவளை கொண்டு போடுறீங்க போல இருக்க. இந்த மேட்டர் ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு மல்லிக்கு கச்சேரி தான். கதம் கதம். என்னமா நடந்துச்சு? அவளை கூட பிறந்த மாதிரி பாத்துக்கோ நான் நம்பினதுக்கு நீ எனக்கு பண்ற கைமாறா? உன்னையே நான் பெத்த பொண்ணு மாதிரி நினைச்சனே, அதுக்கு கொடுக்கிற பரிசா நீ எனக்கு? என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சு, இங்க என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது. எல்லாம் ஜாக்கிரதையா இருக்க. அவங்கள எவ்வளவு சென்சிட்டிவா பாத்துக்கணும்னு உங்களுக்கு படிச்சு படிச்சு சொல்லி அனுப்புனேன். அவங்களுக்கு இப்படி ஒரு மென்டல் டிராமா உண்டாக்கி இருக்கீங்க. இதான் நீங்க அம்னீஷியா பேஷண்ட பாத்துக்கிறதா? டாக்டர், நாங்க நல்லா தான் பாத்துக்கிட்டோம். ஆனா பாத்துக்க வேண்டியவங்க பாத்துக்கல, அதான் பிரச்சனை. இங்க பாருங்க, இப்பவும் கூட உங்களுக்கு நடந்த விஷயத்துல இருக்கிற சீரியஸ்னஸே தெரியல. அவங்க மைண்ட்ல அவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இதயமே நின்றுன்ற அளவுக்கு அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. சுருக்கமா சொல்ல போனா அவங்க செத்து பொழைச்சு வந்திருக்காங்க. தயவு செஞ்சு அவங்களுக்கு இனி ஒரு தடவை இந்த மாதிரி கஷ்டத்தை கொடுத்துறாதீங்க. ஓகே, கவனமா பாத்துக்கங்க. மெயினா அவங்க மனசு பாதிக்காம பாத்துக்கணும். நீங்க இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா திரும்ப அவங்க பழைய நிலைமைக்கே போயிடுவாங்க. அவங்கள நல்லபடியா பாத்துக்கங்க. நான் வரேன்.
பாத்தீங்களா மாப்ள? நீங்க இல்லாதப்ப நான் இல்லாதப்ப என் பொண்ணுக்கு என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்களா? என் பொண்ண உயிரோட கொலை பண்ணி புதைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்க அந்த மல்லி. எனக்கு ரத்தம் கொதிக்குது மாப்ள. என் நரம்பெல்லாம் துடிக்குது. என் காலம் முழுக்க நான் அருவாளோடையும் கத்தியோட தான் வாழ்ந்திருக்கிறேன். எங்க மறுபடியும் தூக்கிட்டு நான் பயப்படுறேன். ஏங்க நீங்க கொஞ்சம் நிதானமா இருங்க. இந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். நீங்க என்ன மாமா பாப்பீங்க? நீங்க பாத்துக்கிற லட்சணத்தை தான் நாங்க பார்த்தோமே. என் அக்கா மனச வரவங்க போறவங்க எல்லாம் ஏறி மிதிக்கிறத நீங்க வேடிக்கை பாக்குறீங்க. அதை தவிர நீங்க எதுவுமே பண்ணல. என் மகளை சந்தேகப்படுறதுக்கு இவ யாரு மாப்ள? இவ யாரு? பெத்தவனுக்கு தெரியாதா புள்ள யாரு மத்தவங்க யாருன்னு? இந்த மல்லி எனக்கு பாடம் நடத்துறாளா? இவ இப்படி பண்ணதுக்கு ஒரு வேல் கம்பை எடுத்து என் கழுத்துல குத்தி இருந்தா கூட நான் சந்தோஷமா செத்து போயிருப்பேன் மாப்ள. என் பொண்ணையே சந்தேகப்பட்டிருக்கேன் மாப்ள இவ. அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. டேய் என்னடா சும்மா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க? அப்படி என்ன பாத்து பண்ணி இந்நேரம் ரேணுகாவோட உயிரே போயிருக்கோன்னு டாக்டர் சொல்றாரு. அவ சாகுறத பாத்துட்டு இருக்க போறியா? இல்ல எனக்கு புரியல, என்ன பாத்துக்க போற? அவ உயிரே போயிருந்தா யாருக்கு யார் பதில் சொல்றது? மாமா நீங்க பாத்துப்பீங்கன்னா எங்களால சும்மா இருக்க முடியாது. இவ பண்ணிட்டு இருக்க சதி வேலைக்கு இன்னைக்கே ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். ஏன் இப்படி ஆளாளுக்கு ஒண்ணுன்னு பேசுறீங்க? நான் தான் ரேணுகாக்காவ ஹோசூர்ல இருந்து போராடி கூட்டிட்டு வந்தேன். ஏன் மனசுல ஒரு சந்தேகம் வந்தா அதை நான் சரி பண்ணிக்க கூடாதா? அதை ஏன் ஒரு கொலை குத்த மாதிரி பாக்குறீங்க? கொலை குத்தம்லாம் இல்ல, நீ கொலை தான் பண்ணிருக்க. டாக்டர் சொன்னதை கேட்டல்ல, அவ செத்து பொழைச்சுதான் இங்கேயே வந்திருக்கா. நீ தனியா வேற கொலை பண்ணணுமா? ஆளுங்களை உயிரோடு வச்சு சாகடிக்கிறதுல நீதான் கில்லாடியாச்சே. அதுதானே என் அக்கா விஷயத்துல பண்ணிட்டு இருக்க. தயவு செஞ்சு எல்லாரும் நான் சொல்றத கேளுங்க. மாப்ள இது வரைக்கும் உங்க முகத்துக்காக தான் நான் பொறுமையா போறேன். ஆனா அதுக்கு ஒரு எல்லை இருக்கு மாப்ள. இந்த மல்லி இனி ஒரு வார்த்தை பேசக்கூடாது. அதுக்கு இவளுக்கு அருகதே இல்ல. இப்ப இவ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் மாப்ள. போலீஸ்ல நீங்க கம்ப்ளைண்ட் பண்றீங்களா இல்ல நான் கம்ப்ளைண்ட் பண்ணவா? நிஷா, உங்க அப்பா சொல்றதுதான் சரி. இவளெல்லாம் இப்படியே விடக்கூடாது. முதல்ல போலீஸ் கிட்ட தான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும். அப்பா நீங்க ஏன் பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்கீங்க? இன்னும் எதுக்கு இவங்க கிட்ட கெஞ்சணும்? நீங்க உடனே போலீஸ கூப்பிடுங்க. மாப்ள இப்ப நான் சொல்றேன், இனி இவ இங்க இருக்க கூடாது மாப்ள. என் கண்ணு முன்னாடி இவ நிக்க கூடாது. இந்த வீட்ல இருக்க கூடாது மாப்ள. இனி இவ உங்க வாழ்க்கையில இருக்க கூடாது மாப்ள. இன்னைக்கே எனக்கு 2ல 1 தெரிஞ்சாகணும். இவ இங்க இருந்தா நானே இவளை கொண்டு போட்டுருவேன். சீக்கிரம் எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. நீ முட்டாள்தனமா செஞ்ச விஷயம் இங்க என்ன ஆயிருக்குன்னு பாத்தியா? இந்நேரம் ஒருத்தி செத்தே போயிருப்பா. நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ புரிஞ்சுக்காம அவளை சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்க. அப்படி என்னதான் உனக்கு பிரச்சனை மல்லி? எல்லாருக்கும் தெரியும் அவ ரேணுகா தான்னு. நீ மட்டும் ஏன் அவளை சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்க? இவங்களுக்குலாம் இல்லாத அக்கறை உனக்கு எதுக்கு? இங்க பாரு, உன் சந்தேகத்துக்கு பதில் சொல்லணுங்கிற அவசியம் இங்க யாருக்குமே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா ரேணுகா சரியாயிட்டு வரங்கிற சந்தோஷத்துல இருக்க. அந்த சந்தோஷத்துல மண்ணெளி போடலான்னு முடிவு பண்ணிட்டியா? இங்க பாரு, உனக்கு இருக்கிறது வெறும் சந்தேகம் மட்டும் கிடையாது, அது ஒரு மனநோய். இங்க பாரு, நீ இங்க இருந்தா சரி வராது. நீ போ, இங்க இருந்து போயிடு. என்னங்க? உன் அண்ணன் வீட்டுக்கே போயிடு. என் முன்னாடி நிக்காத, போ. என்னங்க? மல்லி, இங்க இருந்து போயிடு. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏய், அவன் தான் போன்னு சொல்றான்ல, உன் காதல விழல. முதல்ல போடி இங்க இருந்து. உனக்கு இந்த வீட்ல இடம் இல்லைன்னு மாமா சொன்னார்ல, அது உனக்கு புரிஞ்சுதா இல்லையா? ஒட்டு மொத்தமா இங்க இருந்து கிளம்பி போயிடு. மல்லி, உனக்கு நான் வேற தனியா சொல்லணுமா? இங்க இருந்து போறதா உன் உயிருக்கு பாதுகாப்பு. போ. போது, நிறுத்துங்க. யாரும் எதுவும் பேச வேணாம். அவ இனிமே இங்க இருக்க மாட்டான்.
போலீஸ் கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்ப என்ன பண்றது? மல்லிக்கு கால் பண்ணி சொல்றதா இல்ல விஜய்க்கு கால் பண்ணி சொல்றதா? மனோகர் பாட்டுக்கு நான் பாத்துக்கிறேன் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நாம எப்படி கவலைப்படாம இருக்க முடியும்? ச்சே. வாமா மல்லி, நல்ல வேலை. நான் என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பிக்கிட்டு இருந்தேன். மல்லி, என்ன மல்லி, என்னாச்சு சொல்லு. ஏதாவது பிரச்சனையா? மல்லி, கேக்குறேன்ல, ஏதாவது பிரச்சனையா? ஆமா அண்ணே, என்னம்மா, என்ன பிரச்சனை? இனிமே நான் விஜய் வீட்டுக்கு போக முடியாதுன்னு அங்கிருந்து என்ன அனுப்பிட்டாங்க. மல்லி, என்னம்மா அப்படி புரியாம பேசிட்டு இருக்க? இங்க பாரு, அப்படிலாம் யாரும் அனுப்ப முடியாது. முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு. நான் நேரடியா உண்மையை சொல்லிட்டேன். உண்மையை சொல்லிட்டியா? என்ன உண்மையை சொன்ன? யாருகிட்ட சொன்ன? என் அக்காவுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருக்கா இந்த மல்லி. நீ அந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியா? ஆமாங்க, நான் தான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொன்னேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு பறிச்சிடாத. வேணும்னா நான் கால்ல விழுந்து கூட கேக்குறேன். Please, சொல்லு. மாப்பிள, இப்ப நான் சொல்றேன், இனி இவன் இங்க இருக்க கூடாது மாப்பிள. என் கண்ணு முன்னாடி இவன் நிக்க கூடாது, இந்த வீட்ல இருக்க கூடாது. இங்க பாரு, நீ இங்க இருந்தா சரி வராது. நீ போ, இங்க இருந்து போயிடு. உன் அண்ணன் வீட்டுக்கே போயிடு. அண்ணன், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.